இப்போ வந்து மசாலா தடவியாச்சு. இதை ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருவோம். அது தனியாக ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ வந்து மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, அப்புறமாட்டி வந்து புளித்தண்ணியில் கரைக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொத்தமல்லி, அதில் வந்து 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து புளித்தண்ணியில் எடுத்து நல்லா கரைச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து 2-3 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2-3 சின்ன வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை இதை வந்து நல்லா போட்டு புளித்தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும். இதை கரைச்சி நல்லா இது பண்ணதுக்கு அப்புறம் நல்லா எடுத்து கரைச்சிக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதில் மசாலாலாம் கொட்டி அதையும் நல்லா கரைச்சிக்கணும். இப்போ வந்து மசாலாலாம் போட்டு நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து தாளிச்சிருவோம். மீன் குழம்பு தாளிச்சிருவோம். மீன் குழம்பு தாளிக்க ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுக்குவோம். எண்ணெய் சட்டி எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கிட்டு இதில் வந்து நல்லா சட்டியை காய வச்சுட்டு நல்லா காயட்டும். இப்போ வந்து சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் வந்து நல்லா காயட்டும். நல்லா காஞ்சோன்னே வந்து நல்லா காஞ்சோன்னே 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன். வெந்தயம் நல்லா வெடிக்க விடணும். நல்லா வெடித்தோன்னே வந்து கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால நான் கருவேப்பிலை போடலை. அதுக்கப்புறமாட்டி பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வெடித்து நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கணும். அது போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டு நல்லா அது வந்து செவந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கிக்கணும்.